நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாணியம்பாடி அப்படின்னு சொன்னாலே வந்து பிரியாணிக்கு ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி வாணியம்பாடியில சனிக்கிழமை ஆனா மாட்டு சந்தை நடைபெறும். அந்த மாட்டு சந்தையில பாத்தீங்கன்னா சந்தக்கறி அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ சந்தக்கறி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சந்தக்கறி எப்படி இருக்கு, அங்க போய் சாப்பிட்டு அங்க என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, உங்க பேரு ப்ரோ? கலையரசன். கலையரசன். நீங்க எந்தெந்த இடத்துக்கு நீங்க சந்தை வந்து இந்த மாதிரி கடை போடுறீங்க? நிம்மியம்பட்டு, வாணியம்பாடி, பொன்னேரி, புதன்கிழமை கோடியூர். மட்டன் வந்து எல்லாமே இருக்குது. கால் இருக்கு, போட்டி இருக்குது, தலைக்கறி இருக்குது, மட்டன் இருக்குது. தனியாகவும் செஞ்சு 1/2 கிலோ தனியாகவும் செஞ்சு தராங்க. அது நல்லா இருக்கும். எல்லாமே இருக்கு. களி இருக்குது, இட்லி, அப்புறம் சாப்பாடு. இப்போ மாவட்டத்தை ஃபுல்லா நீங்க வந்து வாரம் ஃபுல்லா நீங்க வந்து சந்தை போடுறீங்கன்றீங்க. எந்தெந்த கிழமையில எங்கெங்க வந்தா நம்ம கடைக்கு வரலாம்? செவ்வாய்க்கிழமை வந்தா நிம்மியம்பட்டு, புதன்கிழமை வந்தா ஜோலார்பேட்டை, சனிக்கிழமை வந்தா வாணியம்பாடி, ஞாயிற்றுக்கிழமை வந்தா பொன்னேரி. அங்க வந்தா நம்ம கடை எல்லாமே இருக்கும். நம்ம கடை பேரு சந்தகரி ஹோட்டல் கலையரசன். சந்தகரி ஹோட்டல் கலையரசன். என்னென்ன கிடைக்கும் நம்ம கிட்ட சொன்னீங்க? மட்டன், போட்டி, காலு, அதுக்கப்புறம் தலைக்கறி எல்லாமே இருக்கும். மட்டன்ல அனைத்தும் இருக்கும். எல்லாமே இருக்குது. இப்போ சாப்பாடு வகையில பாத்தீங்கன்னா சாப்பாடு வகையில இட்லி, களி, ரைஸ். இப்போ எந்த டைம்க்குள்ள இங்க வந்தா எல்லாமே நம்ம 6 மணிக்குள்ள எல்லாமே இருக்கு. 6 மணில இருந்து என்ன டைம் இருக்கு? 6 மணில இருந்து ஈவினிங் 4-5 மணி வரையும். 4-5 வரையும் இருக்கும். இப்போ அந்த வாரம் ஃபுல்லா நீங்க போற எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி 4 ல இருந்து 4 வரையும் 5 மணி வரையும் இருக்கும். 5 மணி வரையும் இருக்கு. ஓகே. சொந்த ஊர் ப்ரோ? சொந்த ஊர் பெத்தவேப்பேட்டை. அதான் சொந்த ஊர். மாவட்டம் ஃபுல்லா நீங்க போய் இந்த மாதிரி சந்தை டைம்ல போய் இது போடுறீங்க. ஆமா. சனிக்கிழமை ஆனா சந்தகரி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா சந்தகரியில வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாரம் வந்து இங்க சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்துருங்க. இங்க வந்து இந்த இட்லி வாங்குறதுக்கே நான் ரொம்ப நேரமா காத்திருந்து தான் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கண்டினியூ இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். வணக்கண்ணா. வணக்கம்பா. எங்க இருந்து வரீங்க? நம்ம நாட்டுமல்லி. என்ன வேலையா அங்க வரீங்க? மாடு வாரம் எடுத்துட்டு வருவாங்க. வாங்கி விக்கிறது? நாடகம் எடுத்துட்டு வந்து இங்க விட்டுறது. அவங்க பாட்டி வித்துட்டு தருவாங்க. நீங்க வண்டி எடுத்துட்டு வரீங்க? ஆமா. நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்து சாப்பிடுறீங்க? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-6 வருஷமா சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு, தரமா. என்னென்ன கிடைக்குங்க? இங்க பாத்தீங்கன்னா காலையில களி, கறி குழம்பு, கறி இருக்கு, போட்டி இருக்கு, பிளஸ் ஈரல் இந்த மாதிரி எல்லாம் தருவாங்க. அது களியும் பிளஸ் சோறு, சாதம் பிளஸ் இட்லி. நீங்க எந்த மாதிரி சந்தைக்கெல்லாம் போவீங்க? எங்க சந்தை, என்னென்ன டைம்? மாட்டு சந்தைக்கு இந்த மாதிரி டைம்ல காலையில கிளம்பிடுவோம். வேற இந்த வாரத்துல எங்க சந்தை? நேற்று குந்தாரப்பள்ளி போயிருந்தோம். அதுக்கு முன்ன மற்றப்பள்ளி போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உரப்பம் போயிடும். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு சண்டை இந்த மாதிரி அந்த மாதிரி காலையில டைம்ல சாப்பிட்டா கொஞ்சம் அப்படியே திருப்தியா இருக்கு. நன்றி. ஏரியால இருந்து வரீங்க தாதா? நாட்டுமல்லில இருந்து வரீங்க. வாரம் நீங்க சந்தைக்கு வருவீங்களா? என்ன பண்றீங்க சந்தைக்கு வந்து? மாடு வாங்குறது விக்கிறது தான். ஓ, மாடு வாங்கி விக்கிறது. எல்லா சந்தைக்கும் போவீங்களா? எல்லா சந்தைக்கும் போவீங்களா? அப்ப வரும்போது சந்தைக்கறில சாப்பிடுறது நல்லா இருக்கு சாப்பாடு. என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சந்தகரி சாப்பாடு உண்மையிலே வந்து வேற லெவல்ல இருந்தது. வாணியம்பாடி அப்படின்னு சொன்னாலே வந்து பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து அந்த சந்தகரி சாப்பாடும் ரொம்பவே ஃபேமஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த மாட்டு சந்தையில வந்து இந்த சந்தகரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ சந்தகரி சாப்பிட்டோம், உண்மையிலே ஒர்த்து. அப்படியே பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா சோடா இருந்தது. சோடாவை போட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பிரியமானவன்.